அடடா! இது தெரியாமல் போயிடுச்சே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படிப்பட்ட வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. கவர்மெண்ட் அறிவித்தபடி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து உமன் பையராக இருந்தால் அவங்களுக்கு வந்து 3% கம்மி பண்ணியிருக்காங்கன்றது. வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம், இல்லை லேண்டு வாங்குகிறோம், இல்லை ஃப்ளாட் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கைட்லைன் வேல்யூ என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாம்ப் டியூட்டியும் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் பே பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4%ம், ஸ்டாம்ப் டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 7%. ஸோ டோட்டலாக ஒரு 11%, 11% வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஃபீ பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக April 1, 2025 முதல் எஃபெக்டிவாக இருக்குது. அந்த பிளான் வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை ஃபீமேல் பையராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 10 லட்சத்திற்கும் குறைவாக இருந்தால், 10 லட்சம் ஆர் 10 லட்சத்திற்கு குறைவாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி 7% அது கண்டினியூ ஆகும். ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4%லேருந்து 3% கட்டினால் போதும். ஸோ முதல்ல 7 + 4 11% நம்ம கட்டுற மாதிரி இருந்தது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7% + 3% ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் கட்டினா போதும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்லி ஃபார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல், பெண்களுக்கான திட்டம் மட்டும்தான். இது வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவில் உங்கள் பேரில், பெண்கள் பேரில் இருந்தால் இந்த திட்டமானது உங்களுக்கு, இந்த பெனிஃபிட்ஸ் ஆனது உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை மேல் பையராக இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி அதே 7% தான், ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 4% தான். ஸோ டோட்டலாக 11% அவங்க கட்டி ஆகி தான் வேணும். ஸோ மேல் பையர் 11%, ஃபீமேல் பையர் 10%. இது ப்ராப்பர்ட்டி வேல்யூ 10 லட்சத்துக்கும் குறைவாக இருந்தால். ஸோ இந்த பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. லேண்டு வாங்கினா வாங்கிக்கோங்க. உங்களோட சேவிங்ஸை நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வேறு ஒரு டாபிக் பற்றி டீட்டெயிலாக பேசலாம். பாய்.